தீபாவளி முடிஞ்சு எல்லாருமே ஊருக்கு போயிடுறாங்க. எப்போதும் போல் முத்து ட்ராவல்ஸ் பார்க்க போக, இங்கே மீனா பூ கொடுக்க போக, ரோஹிணி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை பரவும் செய்து மீனா இங்கே தனியாக பார்க்குறாங்க. ரோஹிணி போய் மீனாவை தனியாக மீட் பண்ணுறாங்க. மீனா கிட்ட திரும்பவும் அதை பற்றி பேச, நான் இதை பற்றி பேச நீ தயாராக இல்லை ரோஹிணி அப்படின்னு மீனா தடுத்து நிறுத்த, தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னை பார்க்கும்போதும் பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. இப்படி ஒரு பயமும் பதட்டமும் உங்கள் வாழ்க்கையில் தேவை ரோஹிணி. இதே மாதிரி தானே உங்களை பற்றின உண்மை தெரிஞ்ச அத்தனை பேர்கிட்டையும் இந்த பயமும் பதட்டமும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் கிறிஷ் கூட வாழ்ந்திருக்கலாம் ரோஹிணி. நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது தப்பு கிடையாது. அதை நான் தப்புன்னு சொல்லவும் இல்லை. ஏன்னா எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. அதை நான் மறுக்கவும் இல்லை. அதே நேரத்தில் உண்மையை சொல்லி நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கிடையிற மதிப்பு மரியாதையும் வேறு. ஆனால் இனிமேல் உங்களை தப்பாக தான் பேசுவாங்க இந்த உண்மை தெரிஞ்சாலும் கூட. இது உங்களுக்கு தேவையா ரோஹிணி அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். அந்த தம்புக்கு நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலுமே அதை சரி பண்ண முடியாது. ஆனால் எப்படியாவது மனோஜ் மனசை மாற்றிடலான்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல அம்மா பையனாக இருக்கிற அவரை இங்கே உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற புருஷனை மாற்றுங்க. அதுக்கப்புறமா இங்கே சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு போக, ரோஹிணி அப்படியே யோசனையோடையும் அதிர்ச்சியோடையும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. மீனா நேராக இங்கே வித்யா வீட்டுக்கு தான் போகிறாங்க. வித்யா வீட்டுக்கு போகிறதும் வித்யா பார்த்துட்டு வாங்க மீனா அப்படின்னு சந்தோஷமாக உள்ளே கூப்பிடுறாங்க. வாங்க மீனா அப்படின்னு சந்தோஷமாக உள்ளே கூப்பிடுறாங்க. மீனாவும் உள்ளே போக, என்ன மீனா இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க? இங்கே ஏதாவது பூ கொடுக்க வந்தீங்களா? நான் உங்ககிட்ட பூ கேட்கல, ஆனாலும் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, முருகனும் வாங்குங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போக, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மீனா கோமா சொல்ல, என்னாச்சு மீனா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பக்கத்தில் வித்யா வரேன். வித்யா கையை தட்டி விட்டுட்டு மீனா தூரமாக போய் நிற்கிறாங்க. மீனா ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு சொல்லி கேட்க, உங்கள் மேலே நான் அவ்வளோ கோவமாக இருக்கேங்க. இனி என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க. இன்னையோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவு இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, இதோட முடிஞ்சுது அப்படின்னு மீனா கோவமாக வித்யா கிட்ட சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோட கேட்க, ரோஹிணி பற்றின விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி பற்றி என்ன விஷயம் இருக்குன்னு சொல்ல, இப்போவும் நடிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுடைய குழந்தை கிறிஷ், அவங்க அம்மா தான் அதை கிறிஷோட பாட்டின்னு எல்லா விஷயமும் எனக்கு ஊரில் வச்சு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, வித்யா அப்படி அதிர்ச்சியோட மீனா வாயை பிளந்த மாதிரி நிற்க, எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறீங்க, ஆனால் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களேன்னு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா கேட்குற கேள்விக்கு வித்யா பதில் பேச முடியாமல் நிற்க, இதுக்கப்புறம் இனி நான் உங்ககிட்ட ஒருபோதும் பேச போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற விளக்கத்தை இனி நான் கேட்டுக்கிட்டு நிற்கவும் தயாராக இல்லை. நீங்கள் என்ன காரணம் சொன்னாலுமே அது செஞ்சது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனி எனக்கு எந்த ஃபோனும் பண்ணிடாதீங்க. இனி உங்களை தேடி நான் வரமாட்டேன். உங்களுக்கும் இனி எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு மீனா கோவமாக சொல்லிட்டு இடத்த விட்டு போக, வித்யா அழுதுகிட்டு அப்படியே ஷோபாவில் உட்கார்றாங்க. அப்படியே உட்காந்து அழுக முருகன் போய் சமாதானப்படுத்துறாரு. என்னாச்சு வித்யா, என்ன பிரச்சனை, எதுக்காக மீனா உங்ககிட்ட இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு போகிறாங்க சொல்லிட்டு முருகன் கேட்க, முருகன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கான், இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு முருகன் சொல்ல, நான் செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நான் தப்பானவ கிடையாதே, எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல, தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்திட்டுறாரு எங்கே முருகனும். சரி நீ ஃபீல் பண்ணாமல் இரு, நான் வேணா உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, ஆனால் ரோஹினுடைய சுச்சுவேஷன் தெரியலை, இப்போ என்ன நிலைமையில் அவங்க இருக்கான்னு புரியலை. மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ உண்மையிலே அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ முத்து அண்ணனும் என் மேலே கோபமாக தான் இருப்பார்ல அப்படின்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, முருகன் நேராக காசட்டுக்கு போகிறாங்க முத்துவை பார்க்க. டே முருகா வாடா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லண்ணே, நீங்களாச்சும் என்கிட்ட சிரிச்ச மாதிரி பேசுகிறீங்களே, நீங்களும் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு தான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்ல, என்னடா முருகன் நீ என்ன பேசுகிற, நான் எதுக்கு உன் மேலே கோவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது, என்ன இருந்தாலும் மீனாவுக்கு உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அதை எப்படி தாங்கிக்கிட்டாங்கன்னு கூட தெரியல, அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேனாலும் எனக்கு கோவம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதை பற்றி பேசுகிறேன், முதல்ல அதை தெளிவாக சொல்லு அப்படின்னு அங்கே
முத்து புரியாத குழப்பத்தோடு அங்கே முருகனை பார்க்க முருகன் இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீனா சிஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க, வந்துட்டு இங்கே வித்யா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க, இனி எப்போதும் பேச மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா, மீனாவா அப்படி சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னன்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கும், உண்மையிலே எனக்கு உண்மை விஷயமே இப்போ தான் தெரியும், வித்யா சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல விஷயத்த சொல்லுடா அப்படின்னு அங்கே முத்து கேட்க, முத்து கேட்டதுமே அப்போ முருகன் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல ரோஹிணி, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க விஷயம் இங்கே மீனா சிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும் போல், அதான் இங்கே வித்யா கிட்ட வந்து சத்தம் போட்டாங்க. வித்யாவே நான் திட்டிட்டு தான் வந்தேன், வித்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் சொல்லாமல் இருந்தது தப்பு தானே, அப்படி ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சு நீ அதை சொல்லியிருக்கலாம்ல, முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க அந்த கிறிஷும் கிறிஷோட பாட்டியும், அப்படி இருந்தும் நீ உண்மையை மறைச்சிருக்க கூடாதுல்ல, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பெரிய குழப்பம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம்பத்துலேருந்தே நீ அவ கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்க ரோஹிணி கூட, அப்படி இருக்கும்போது நீ அந்த தப்பு பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்க கூடாதுல்ல, உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தியிருந்தா அது வேற அப்படின்னு நானும் வித்யா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்னு முருகன் சொல்கிறாங்க. முருகன் சொன்ன பிறகுதான் முத்துவுக்கே விஷயம் புரியுது. முத்து இதை கேட்டு அதிர்ந்து புகட்டி முருகா அப்படின்னு சட்டியை பிடிக்கிறாங்க கோவத்தோட. அண்ணன் மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு இங்கே திரும்பவும் முருகன் சொல்ல, டேய் சட்டையை விடு அப்படின்னு உடனே செல்வம் ஓடி வந்து தடுக்கிறாங்க. முருகன் மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறது, மீனா சிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதான் வீட்டில் போய் கத்திட்டு வந்திருக்காங்க. மீனா எதுக்காக இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட மறைக்கணும், அந்த பார்லரமாக ஃப்ராடுன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு இன்னைக்கு தானே தெரியுது அப்படின்ற ஒரு கோவத்தோட முத்து உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கே இருக்க, உடனே செட்டுக்கு வான்னு சொல்லும்போது மீனா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. முருகன் எல்லாருமே அங்கே இருக்காங்க. எதுக்காக என்கிட்டேருந்து நீ உண்மையை மறைச்சேன்னு சொல்ல, என்னங்க என்ன விஷயத்தை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்ல, அது சிஸ்டர் அது அப்படின்னு இங்கே முருகன் இழுக்கும் போதே அப்போது முருகன் இந்த விஷயத்த இங்கே சொல்லிட்டாரான்னு மீனா அதிர்ச்சியோட பார்க்க, அந்த பார்லரம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் மறைச்சிருக்கு, நீ எதுக்கு சொல்லலை, இந்த விஷயத்த நான் இப்போ சும்மா விட போகிறதில்ல மீனா, நீ எதுக்கு அந்த பார்லரம்மாவுக்கு துணையாக நிற்கிறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, கிருஷிக்காக தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கிருஷிக்காகவான்னு இங்கே முத்து ரொம்ப கோபமாக கேட்க, கிருஷிக்காக நீ இந்த விஷயத்த மறைச்சிருக்க கூடாது, கிருஷிக்காக இந்த விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மீனா, கிருஷுவும் அவங்க அம்மா அதான் அந்த ரோஹிணியும் சாக போகிறேன்னு சொல்லி மிரட்டினாங்க, இந்த விஷயத்த சொன்னாலுமே பிரச்சனை தானே வரும், மாமாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் எவ்வளோ உடஞ்சி போவாருன்னு அப்படின்னு சொல்லும்போதும், அதுக்காக இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்குமே நான் மறைக்க முடியும், இப்படி தான் அது பார்லரை விற்ற விஷயத்த பல நாளாக வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன், அது மட்டும் இல்லை, அது மலேசியா இல்லை, இப்படி ஏகப்பட்ட உண்மை, ஆனால் இவ்வளோ பெரிய உண்மை அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குன்னு இப்போ தானே தெரியுது, இதை மறைக்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் இத்தனை போராட்டம் நடத்துனுச்சு அந்த பார்லரம்மா, இதை கேட்டுட்டு எப்படி மீனா அமைதியாக இருக்க முடியும், இந்த மாதிரிலாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது மீனா அப்படின்னு ரொம்ப கோவமாக திட்டிட்டு, நீ வா நம்ம போய் வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்கிறாங்க. முத்துவுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால வேற வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. முருகன் நீ இன்னைக்கு தானே நல்ல விஷயம் பண்ணியிருக்கன்னு சொல்லி செல்வம் அங்கே முருகனை பார்க்க, நீ கவலைப்படாத, முத்து இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான், உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, உன்னை மன்னிச்சிருவான், ஆனால் வித்யாவை தான் அப்படின்னு சொல்லும்போது போக போக பார்த்துக்கலாம் விடுன்னு சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. முத்து மீனா 2 பேருமே கோவமாக கிளம்புறாங்க வீட்டுக்கு.